இப்போ எனக்கு 140 மார்க் வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். 175க்கு எனக்கு 140 எடுக்கணும். அப்படி தேவையான எனக்கு பாலிட்டி வேணும், ஹிஸ்ட்ரி வேணும், எக்கனாமிக்ஸ் வேணும். இப்போ எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை உள்ளே சேர்த்திட்டாங்க. நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸே படிக்காமல் நியூஸ் பேப்பரே பார்க்காம உங்களால் வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் நல்லா படிக்க முடியும்னா சாத்தியமே கிடையாது. இது ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்த விஷயங்கள். இந்த ஹிஸ்ட்ரி எப்படி உங்களுக்கு வந்து பாலிட்டியோடனா இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா சில டைம் ஓல்டு புக்கிலேருந்து கூட கேட்டுறாங்க. ஆனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 11th 12th புக்கில் 12th புக்கிலேருந்து அதிகமான கேள்விகள் வருது, 9th 10thலேருந்து அதிகமான கேள்விகள் வருது. அப்போ ஸ்கூல் புக் ஒரு டாபிக் ஓரியன்டாக தூய்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த புக்கு ஃபுல்லாக தூய்மை ஓரியன்டாக என்னென்ன வந்துச்சு எல்லாமே அதில் கொடுக்க போகிறாங்க. அதில் தமிழ்நாடு சம்மந்தம் என்ன வந்துச்சோ அதை மட்டும் தூக்கிக்கோங்க, படித்தா போதும், சிம்பிள். இப்போ இந்த இடத்துல தமிழரசு மேகசினோட வேலை என்னென்னா தமிழக அரசு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து திட்டங்களுக்கு வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க, அதை தான் அதில் சொல்ல போகிறாங்க. அதில் இருக்கிற ஹெட்லைன் ஃபஸ்ட். இப்போ யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் மெய்வேல். கடைசியாக நடந்த குரூப் 1B தேர்வில் இந்து சமய அறநிலையத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக செலக்ட் ஆகியிருக்கேன். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்க்கான ஒரு பெரிய மந்திரமே வந்து சிலபஸ் தான். சிலபஸை வந்து தொகுத்து பிரித்து வச்சுக்கோங்க சிம்பிளாக. இதில் எது நமக்கு தெரியும் எது தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுடுங்க. அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா தெரியாததை நீங்கள் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமே போனீங்கன்னா அதில் வர எல்லா கொஷனும் நீங்கள் தப்பாக மட்டும்தான் போடுவீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு லக்கெல்லாம் அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து லக்குங்கிற ஃபேக்டர் என்றைக்குமே நம்பாதீங்க. அது வந்து தெரியாத பட்சத்தில் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ABCD தொட்டு வரீங்க, அது உங்களுக்கு பாஸ் ஆகுது, ஓகே. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஃபஸ்ட்டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இப்படி பிரிக்கிற போது எது நமக்கு தெரியும் எது தெரியாது சிலபஸில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுன்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் படிக்கிறதுக்கான முன்னுரிமை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் நீங்கள் வந்து குரூப் ஸ்கூல் புக்ஸை ஒரு ரவுண்டு ஓட்டிடுவீங்க, ஓகே. செகண்ட் ரவுண்ட் படிக்கும்போது எது தெரியாதோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்புறம் தெரிஞ்ச விஷயத்தை ரெண்டாவதாக படிங்க. அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக சொல்லுவேன். இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா சில டைம் ஓல்டு புக்கிலேருந்து கூட கேட்டுறாங்க. ஆனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 11th 12th புக்கில் 12th புக்கிலேருந்து அதிகமான கேள்விகள் வருது, 9th 10thலேருந்து அதிகமான கேள்விகள் வருது. அப்போ ஸ்கூல் புக்கு ஓரியன்டாகவே நீங்கள் படித்தாவே போதுமானது. இதை தாண்டி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எங்கே கேட்குறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிஎஸ்ஸை நீங்கள் எப்படின்னா ஜிஎஸ்சில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மூணுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இதில் இருக்கிற விஷயங்கள் இங்கேயும் படிப்பீங்க, இங்கே இருக்கிற விஷயங்கள் எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க. இப்போ ஒரு பொருளாதார அறிக்கை விடுறாங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு என்ன சம்மந்தம், அதை வந்து நம்ம எப்படி எக்கனாமிக்ஸோட அது எப்படி பாதிக்க போகுது, ஒரு விலைவாசி ஏற்றம் இறக்கமாக இருக்கட்டும், பணவீக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் படிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குவீங்கன்னா நியூஸ் பேப்பரில் படித்த விஷயத்தை புக்கில் இருக்கிற கண்டென்ட்டோட கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் வர டேட்டாஸை உங்களால் ஈஸியாகவும் மெமரி பண்ணிட முடியும். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸே படிக்காமல் நியூஸ் பேப்பரே பார்க்காம உங்களால் வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் நல்லா படிக்க முடியும்னா சாத்தியமே கிடையாது. இது ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்த விஷயங்கள். இந்த ஹிஸ்ட்ரி எப்படி உங்களுக்கு வந்து பாலிட்டியோடனா சமீபத்தில் கண்டுபிடிக்கிற தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது படிச்சிருந்தா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வர விஷயங்கள் கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது 4 சைட் கொடுத்துட்டு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சிம்பிளாக கேட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சிருந்தா தான் நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் 4 லெசனையும் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் அது கொஷின்ஸ் வராமல் சிம்பிளாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன படித்தாலும் சரி, இந்த எதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவையோ அந்த ஏரியாவில் கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங் பண்ணி வச்சா மட்டும்தான் ஜிஎஸ்சில் உங்களால் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஃபிக்ஸ்டாக கேட்குறதுனா சயின்ஸு எப்பயுமே 5 கேள்வி கேட்குறாங்க. இப்போ குரூப் 1ல் 10 கேள்வி கேட்க போகிறாங்கன்னா அது இந்த ஏரியாவில் தான் வரும்னு கண்டிப்பாக தெரியும். பிசிக்ஸ்லேருந்து 2 கொஷின் வருதா, கெமிஸ்ட்ரியில் 2 கொஷின் வருதா, பாட்னியில் ஜுவாலஜி இப்படி தனித்தனியாக பிரித்து கேட்பாங்க. பாட்னியில் கேட்குறாங்கன்னா ஹார்மோன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த வந்து தாவர ஹார்மோன் எப்படி படிக்கணும், மனித உடல் எப்படி படிக்க போகிறீங்க, நரம்பு மண்டலம் எப்படி இருக்குது, அந்த இதயம், இப்படி தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது நம்பர் ஆஃப் கொஷின் எதுக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அதை மட்டும் படிங்க. சயின்ஸில் இருக்கிற மொத்த கடலையும் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற 70 நாளில் நீங்கள் சயின்ஸை மட்டும் கூட படித்தே படிக்க முடியாது. இப்போ எனக்கு 140 மார்க் வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். 175க்கு எனக்கு 140 எடுக்கணும். அப்படி தேவையான எனக்கு பாலிட்டி வேணும், ஹிஸ்ட்ரி வேணும், எக்கனாமிக்ஸ் வேணும். இப்போ எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை உள்ளே சேர்த்திட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்து வந்த தமிழக அரசோட சாதனைகளோட கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் தமிழக அரசே ஏதாவது கட்டம் கட்டி சாதனைகளாக போடுவாங்க.
அதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து படிக்கலாம். இல்லை தமிழக அரசு பார்த்திங்கன்னா தமிழரசு அப்படின்னு ஒரு மாத இதழ் வெளியிடுறாங்க. அது உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரேட்டில் 20 ரூபா ரேட்டில் தான் கிடைக்குது. இல்லைன்னா இது கண்டிப்பாக படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு மேலே டைம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா படிக்க, நான் வந்து டைம் இருக்குது, எனக்கு குரூப் 1 அடிக்கு நான் வந்து நாலேஜாக படிக்கணும்னா திட்டம் மேகசின் படிக்கலாம். இப்போ வந்து அது இங்கிலீஷில் படிக்கிறவங்க யோஜனான்னு கிடைக்கும், தமிழில் திட்டம்னு ஒரு மேகசின் கிடைக்கும். அதில் என்ன பண்ணலான்னா ஒரு டாபிக் ஓரியன்டாக தூய்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த புக்கு ஃபுல்லாக தூய்மை ஓரியன்டாக என்னென்ன வந்துச்சு எல்லாமே அதில் கொடுக்க போகிறாங்க. அதில் தமிழ்நாடு சம்மந்தம் என்ன வந்துச்சோ அதை மட்டும் தூக்கிக்கோங்க, படித்தா போதும். சிம்பிள். இப்போ இந்த இடத்துல தமிழரசு மேகசினோட வேலை என்னென்னா தமிழக அரசு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து திட்டங்களுக்கு வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க, அதை தான் அதில் சொல்ல போகிறாங்க. அதில் இருக்கிற ஹெட்லைன் ஃபஸ்ட், இப்போ ஒவ்வொரு நியூஸோட ஃபஸ்ட்டு பேரா மட்டும் படிங்க, அதில் இருந்தால் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மொத்த கருவையும் அவங்க வந்து மொத்தமாக ஒரு இடத்த சின்ன சிம்பிளாக ஒரு 2 லைனில் ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கோட கண்டென்ட் கோர் கான்செப்டே அதுவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எதை படித்தாலும் சரி, எது முக்கியமோ அதை உங்களால் ஃபில்டர் பண்ணக்கூடிய தகுதி வந்து உங்களால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய வாசிப்பு திறன் இருந்துச்சுன்னா ஒரு பேரா படிச்சிங்கன்னா இதில் இது வேணும், இது வேண்டாம், இது எக்ஸாமுக்கு வராதுன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸை ஒரு வகையாக படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வகையாக படிக்கணும். இது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக படிக்காமல் இதெல்லாம் படித்து நான் கடைசியாக எடுத்துகிட்டு ஒரு மாதத்தில் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறீங்கன்னு எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, உங்களோட வாழ்வில் ஒன்றிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு நீங்கள் அரசு அதிகாரி ஆகிட்டிங்கன்னா பேப்பரில் வர விஷயங்கள் உங்களோட அலுவல்களாக இருக்கும், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும், இல்லை நீங்கள் பண்ணி முடித்த விஷயம் சாதனைகளாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு அதிகாரி பண்ண விஷயங்களை வந்து அவங்க அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்க போகிறீங்க. இப்போ சமீபத்தில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரோட செயல்பாடுகளை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டிகல் 142 வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் 2025 வர எல்லா எக்ஸாம்லையும் 142 பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அல்லது ஆளுநரோட செயல்பாடுகள் என்ன, இப்போ உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடுகள் என்ன. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை இல்லை கொஷின் பேப்பர் அவுட்டுனே வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா என்ன கரண்ட் அஃபேர்ஸில் நடந்துட்டு இருக்கோ அதில் இருக்கிற கேள்விகள் கண்டிப்பாக வரும், அதை நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸை உள்ளேருந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயம் தெரியாமல் நான் வந்து எல்லாத்தையும் தான் படிப்பேன் உட்காந்து படிச்சுட்டு இருக்காமல் டைம் கம்மியாக இருக்கும்போது எதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதை தேடி படிச்சிங்கனாவே உங்களால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்க்கான வாய்ப்புகள் வந்து ஜிஎஸ்க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 இருக்கிற எக்ஸாமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டையுமே சைமல்டேனியஸாகவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி இதெல்லாம் படிக்க முடியுமா, எழுதி பார்க்க முடியுமா, அதெல்லாம் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் திரும்ப திரும்ப படிக்காதீங்க. எது உங்களுக்கு தெரியாதோ அதை திரும்ப திரும்ப படிங்க. அது தெரியாத விஷயம் மறந்து போகிற மாதிரி இருந்தால் எது மறக்குதோ அதை எழுதி வைங்க. அது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு முறையாவது பார்த்துட்டு போங்க. தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் 10 முறை படித்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. எப்பயுமே தெரியாத விஷயம் தான் உங்களுக்கு மறந்து போக வாய்ப்பு இருக்குது, அதை எழுதி வச்சு படிங்க, போதுமானதாக இருக்கும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதை ஒன்று கொஷின் பேப்பரில் ஒரு விஷயம் தவறு பண்ணுறீங்கன்னா அதை திரும்ப பண்ணாமல் இருந்தாவே ஜிஎஸ்சில் உங்களுக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். அதுதான் என்னோடய சஜஷன்.